இந்த மாலை நேரத்திலே நாம் நம்முடைய வேதாகமத்தை நீதிமொழியின் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். We are still learning about how God wants to bless our financial life. நாம் இன்னும் தேவன் எவ்வாறு நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை கற்று வந்து கொண்டிருக்கிறோம். We also want to welcome our online viewers who are watching us from different parts of the places. ஆன்லைன் மூலமாக உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். Tonight we are going to learn 5 biblical uses of money. இந்த இரவிலே நாம் 5 வகையாக வேதத்தின் அடிப்படையில் பணம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை குறித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். It's more important for us to understand how God wants to use our money that God brings into our hand. கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொண்டு வருகின்ற பணத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து தேவன் அருளுகின்ற ஆலோசனையை கற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது. It's a very interesting verse in Proverbs chapter 13 verse 11. நீதிமொழி 13ஆம் அதிகாரம் வசனம் 11 மிகவும் முக்கியமான வசனமாக இருக்கிறது. Wealth gotten by vanity shall be dismissed, but he that gathereth by labor shall increase. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். You know, in another version in NIV which comes out like this, dishonest money dwelleth away, but whosoever gather money little by little makes it grow. NIV என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே உண்மை இல்லாமல் சம்பாதித்த பணம் குறைந்து போம் என்றும், ஆனால் சிறுக சிறுக சம்பாதித்த பணம் விருத்தியை உண்டாக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Here we find Solomon is using a word dishonest. இங்கே சாலமோன் உண்மை இல்லாத வஞ்சிக்கிற ஒரு குணத்தை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். The word dishonest can be understood like wrong or in a not a proper way, or using through some cheating activities. உண்மை இல்லாத தன்மை என்பது ஒரு ஏமாற்றுகிற ஒரு தவறான ஒரு போங்கை நமக்கு காட்டுகிறது. So dishonest means anything which you do it wrongly, it will automatically put you in a place of dishonest. எந்த ஒரு காரியத்தையும் நாம் தவறாக செய்யும் போது அது உண்மையில்லாத ஒரு இடத்திற்கு நம்மளை கொண்டு செல்கிறது. And when it is when our money is not used in the right way or the right method that God has given in the Bible, then it becomes dishonest money in our hand. வேதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுக்கின்ற பணத்தை நாம் சரியான விதத்திலே பயன்படுத்தவில்லை என்றால் அதை நாம் தவறான ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வஞ்சிக்கிற ஒரு பொருளாகவே நாம் பயன்படுத்துகிறோம். The Bible also mention about the word honest. வேதமும் அதை உண்மையை குறித்தும் நமக்கு குறிப்பிடுகிறது. Honest is using it rightly, using it legally, doing it in the way how God would want you to do it will always put you in the position of honesty. உண்மையோடு நாம் பயன்படுத்துவது, நாம் சரியாக தேவன் கொடுக்கின்ற ஆலோசனையின் பேரிலே நாம் உண்மையோடு அதை எந்தவித குறைபாடும் வஞ்சனையும் இல்லாமல் பயன்படுத்துவதாகும். So here Solomon is trying to say dishonest money dwelleth away, but whosoever gather money little by little makes it grow. இங்கே சாலமோன் அழகாக சொல்கிறார், உண்மை இல்லாமல் நாம் சம்பாதிக்கிற எந்த பொருளும் குறைந்து போம், ஆனால் சிறுக சிறுக உண்மையாக நாம் சம்பாதிக்கிறதோ நமக்கு விருத்தியை உண்டாக்கும் என்று. He's saying dwindles away means you will lose the substance, you will lose the power, you will lose the benefit of the money that God brings into your hand. குறைந்து போம் என்று அவர் சுட்டிக்காட்டுகிற இந்த காரியத்திலே நாம் கரத்திலே பெற்றிருக்கின்ற பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போவது மட்டுமல்லாமல் அதை சம்பாதிக்கிற பலனையும் குறைத்து விடுகிறது. I want to make you understand these two words, dishonest and honest. நான் இந்த இடத்திலே 2 முக்கியமான காரியங்களை, உண்மையும் உண்மை இல்லாத காரியத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். That's what the Bible says. The money which says it's a dishonest money, then it's not going to remain in our hand. வேதத்தின் சொல்லுகிறதுபடி உண்மை இல்லாமல் சம்பாதித்த பணம் நம்முடைய கரத்திலே நிரந்தரமாக இருக்காது. When we hear the word dishonest in Tamil comes out little harsh. உண்மை இல்லாத தன்மை தமிழ் வேதாகமத்திலே மிகவும் ஒரு வலியுறுத்துகின்ற கொடுமையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக வருகிறது. உண்மை இல்லாதனா அது திட்டுதானா அப்படி don't take it to that extreme end.
anything which is not used rightly, you are automatically going into the dishonest place. நீங்கள் உண்மை இல்லை என்கிற ஒரு பொருளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது மிக தவறாக பயன்படுத்துகிறனோ என்ற ஒரு அர்த்தத்துக்கு எடுத்துக்கொள்ளாமல் எதையும் நான் சரியாக முறைமையின்படி செய்யாமல் பயன்படுத்தாமல் இருந்தால் அது உண்மை இல்லாத தன்மைக்கு என்னை கொண்டு செல்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். That means you are not doing according to what the Bible says. You are not using your money what the Bible is asking you to do it. அதாவது வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் கொடுக்கின்ற பணத்தை நான் முறைப்படி பயன்படுத்தவில்லை என்று அதன் பொருள். Hebrew chapter 13 verse 5 says, free your life from the love of money. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 5 சொல்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. In English it has come out nicely. Free yourself from the love of money. ஆங்கிலத்திலே அது தெளிவாக அழகாக குறிப்பிடப்படுகிறது, பணத்தின் உள்ள இருந்து ஒரு நாட்டத்தை நீங்கள் விடுபட வேண்டும் என்று. உங்களை ஃப்ரீ ஆக்கிக்கணும். You got to free yourself. உங்களை நீங்கள் அந்த பணத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். Some people when they hear the word money they become very serious. சில நபர்கள் பணத்தை குறித்து பேசும்போது மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். பணம்ன்ற வார்த்தை கேட்டாலே சீரியஸ் ஆயிடுவாங்க. But here the Bible says free yourself from the love of money. பண ஆசையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. When you use the money honestly, rightly, in the way how the Bible has asked you to use it, then you are freeing yourself from the love of money. நீங்கள் வேதம் சொல்லுகிறபடி பணத்தை பயன்படுத்துவீர்களானால், உண்மையாக பயன்படுத்துவீர்களானால், நீங்கள் பண ஆசையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் மாறுவீர்கள். The man who have crooked thinking will always do all that dishonest thing and all kind of cheating and all kind of wrong doings will continue in a person's life. தவறாக பயன்படுத்துகிற அந்த மனிதனும் தவறான போக்கிலேயே பணத்தை பயன்படுத்துகிறவனாய் இருக்கிறான். Money that God gives into your hand should never make you to do wrong things. கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுக்கின்ற பணம் உங்களை எந்த விதத்திலும் தவறான பயன்பாட்டுக்கு உங்களை கொண்டு செல்லாது. It should not produce the act of dishonesty in your life. அது உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லாத ஒரு தன்மையை கொண்டு வரக்கூடாது. Because if you are going to use the money in a wrong way, it's not going to bring any increase into your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தவறாக பணத்தை பயன்படுத்துவீர்களானால் அது ஒரு பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வராது. Your effort, your labor should always multiply, it should always increase. உங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை கொண்டு வர வேண்டும். That's why God is saying you make sure that when you hold money in your hand, find out is there honesty. That means are you using it in the right way what the Bible is asking you to do it. எனவே தான் ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே பணம் வரும்போது, ஆண்டவர் கொடுக்கின்ற காரியம் வரும்போது அதிலே நான் உண்மையாக பயன்படுத்துகிறேனா என்று வேதம் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. Usage is very important. பயன்படுத்துதல் என்பது மிகவும் முக்கியமானது. I remember few weeks back we got a small cycle for our second daughter. எனக்கு ஞாபகம் வருகிறது, எங்களுடைய இரண்டாவது மகளுக்காக ஒரு சைக்கிளை நாங்கள் வாங்கினோம். And the shop person packed everything and he sent a box to our house. அந்த விற்பனையாளர் எங்களுக்கு ஒரு பெரிய பெட்டியிலே அந்த சைக்கிளுடைய பாகங்களை எல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தார். Now once when it came to us, we opened it, everything was dismantled. அந்த பெட்டியை நாங்கள் வாங்கின போது எல்லாமே தனித்தனியாக எல்லாமே பொருட்களாக இருந்தது. So once it is dismantled, so I was searching for the manual to find out how will this each part of this product can be rejoined according to its usage. அந்த முறை இல்லாமல் ஒவ்வொன்றாக பொருளாக நான் பார்க்கும்போது அதை முறைப்படுத்துவதற்காக நான் அந்த அடிச்சுவடியை நான் தேடி பார்க்க வேண்டியது இருந்தது. The reason why I was searching it because I want to make sure that the right part gets into the right place so that it is functioning its right usage. சரியான பகுதி சரியான இடத்திலே பொருத்தப்பட்டால் மட்டுமே அது சரியான பயன்பாட்டுக்கு உதவும் என்பதை நான் அறிந்திருந்ததனாலே அதை தேட வேண்டியிருந்தது. Imagine if I put the front wheel at the back, how it will look. முன் சக்கரத்தை நான் பின் சக்கரத்திலே மாட்டினால் எப்படி இருக்கும்? Many Christians lives are like that. Instead of putting front they put it back. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கிறது, முன்னாக போட வேண்டியதை பின்னாக போட்டு பார்க்கிறார்கள். Another important thing is I am trying to show my daughter first time in our life what is cycle, how the cycle will really look like. அடுத்ததாக நான் இங்கே குறிப்பிட விரும்புவது முதலாக என்னுடைய மகளுக்கு சைக்கிள் ஆனது இப்படி தான் இருக்கும், மிதிவண்டி என்பது இப்படி தான் இருக்கு என்று நான் காட்டுகிறேன். If I am going to give her a wrong image, that's going to fix in her mind. நான் ஒரு தவறான ஒரு காட்சியை மிதிவண்டியை அவளுக்கு காண்பிப்பேனானா அதுவே அவளுடைய மனதிலே ஆழ பதிந்து விடும். So you got to find out to
really find out the real usage of each and every part, so that it will really look like cycle, and you can use that cycle for the betterment. நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் எவ்வகையில் எவ்வாறு பயன்படுத்த அது உதவும் என்பதை அறிந்து நீங்கள் அதை பொருத்துவீர்களானால் அது உண்மையாக ஒரு மிதிவண்டியாக பயன்பாட்டுக்கு உதவுவதாக அமையும். For every product, usage is very important. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கருவிகளுக்கும் அதன் பயன்பாடு மிகவும் முக்கியம். If you don't use according to the usage which was prescribed, then you are not able to enjoy the full benefit of that particular item which you are holding in your hand. அதில் குறிப்பிட்டுள்ள ஒவ்வொரு பகுதிகளின் பயன்பாட்டையும் அதற்குரிய பகுதியிலே நாம் சரியாக பொருத்தவில்லை என்றால் அதற்குரிய உண்மையான பயன்பாட்டை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறதாய் அது மாறிவிடும். When God brings money into your hand, you got to use it according to the instruction that is given in the Bible. கர்த்தர் உங்களுடைய கரத்திலே பணத்தை கொண்டு வரும்போது வேதத்தில் குறிப்பிட்டுள்ள ஆலோசனையின்படி நாம் பயன்படுத்த மாற வேண்டும். If you don't use it according to it, then you will not see increase or growth in what you are putting forth your effort. நீங்கள் அந்த ஆலோசனையின்படி வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அது ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாறாது. Look at, I'm going to show you the 5 uses which is very important for you to grow in your financial aspect. உங்களுடைய பொருளாதார வாழ்விலே ஆசீர்வதிக்கப்படும்படியாக 5 வகையான பயன்பாட்டை குறித்து நான் உங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறேன். Before you hear that, you must understand the importance of usage. அதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Let me show you 2 illustrations from the Bible. In one incident, they were able to use it rightly, the money that was in their hand. நான் உங்களுக்கு 2 முக்கியமான காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் சொல்லட்டும். ஒன்று, எவ்வாறு பணத்தை நல்ல முறையில் சரியான முறையில் பயன்படுத்தினார்கள் என்று. And the other illustration will show you that how wrongly they were using the money. மற்றொரு உதாரணம் எவ்வாறு தவறாக பணத்தை பயன்படுத்தினார்கள் என்று. Let me show you first how wrongly people use money. முதலாவதாக நான் தவறாக பணத்தை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன். Turn with me to Matthew chapter 21. என்னோடு கூட மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. You find Jesus is visiting the temple. நீங்க அங்கே பார்க்கிறீர்கள் இயேசு தேவாலயத்திற்கு பிரவேசிக்கிறார் என்று. And when he was visiting the temple, it was the festival time of Passover. அவர் தேவாலயத்தை சந்திக்க பிரவேசிக்கும் போது அது பஸ்கா பண்டிகை நாட்களாய் இருந்தது. In the life of a Jewish, the festival of Passover is something very important for every Jewish people. யூதருடைய வாழ்க்கையிலே பஸ்கா பண்டிகையானது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா நாட்களாய் இருக்கிறது. No matter where they are, even if they are far away from Jerusalem, they will travel to that particular day to celebrate this Passover in Jerusalem. அவர்கள் எருசலேமை விட்டு வெகு தூரத்தில் இருந்தாலும் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட்டத்திற்காக வெகு தூரம் பிரயாணப்பட்டு எருசலேமை நோக்கி வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். And every time when they come to celebrate that festival of Passover, they will have a lot of money in their hand. ஒவ்வொரு தடவையும் அவர்கள் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாட வரும்போது அவர்கள் அநேக பணத்தை அவர்கள் கையிலே கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். Just because everyone brought money in their hand, look at the activities that is happening inside that church. ஒவ்வொரு கரத்திலும் பணம் அவர்கள் கையிலே புரண்டு கொண்டு இருந்ததினாலே அங்கே தேவாலயத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் காணுங்கள். You can see what Jesus is doing there, looking at the wrong usage of the money. Action also is wrong, and the work is also becoming wrong. அங்கே இயேசு தவறாக பணத்தை கையாளுவதை குறித்தும் அங்கே அவங்களுக்கு தவறான ஒரு எண்ணம் இருக்கிறதையும் இயேசு காண்கிறார். All that people what Jesus was addressing in the Jerusalem temple were the children of God. எருசலேம் தேவாலயத்தில் கூடியிருக்கிற அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளே. The one who is selling inside is also children of God. தேவாலயத்துக்கு உள்ளாக விற்பனை செய்கிறவனும் தேவனுடைய பிள்ளைகளே. Look at everyone have money, everybody is having money, but one thing is missing is that they did not understand the proper usage of the money according to the biblical way. எல்லாருடைய கரத்திலும் பணம் இருந்தது, ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற ஞானம் அவர்களுக்கு இல்லாதமலாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். Look at verse 12 says, and Jesus went into the temple of God and cast out all them that sold and brought. That means all that were selling and buying in the temple, and overthrew the tables of the money changer and the seats of them that sold out. வசனம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியிலே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்று. Look at there, you find some improper work happening inside that particular place. அங்கே பாருங்கள், ஒரு சரியான நடைமுறை இல்லாதது இருக்கிறதை அங்கே
சுட்டி காட்டுகிறார். All that activities is involving with the money. அங்கே நடக்கிற அனைத்து காரியங்களும் பணத்தை கொண்டே கையாளப்படுகிறது. Look at that's important, all that activities happening, just because there was money flow going inside that place. அங்கே அனைத்து காரியங்களும் பணம் தாராளமாக புழக்கத்தில் இருந்ததுனாலே அங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து இருக்கிறது. Why there was money flow? Because it was a festival of Passover. ஏன் அங்கு பணம் தாராளமாக புழங்குகிறது? ஏனென்றால் அது பஸ்கா பண்டிகையின் திருவிழா நாட்களாக இருப்பதனால். But having money in their hand, they did not understood, being the children of God, they did not understand the way, the instruction what God has told them when God blesses them with every goodness in their hand. கர்த்தர் அவருடைய கரத்திலே அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கும் போது அந்த பணத்திற்குரிய சரியான புரிதலை, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற புரிதலை அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருப்பதனாலே இவ்வாறு நடந்து இருக்கிறது. Look at one thing we clearly see is that they did not understood the usage according to what God has instructed them. கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிற முறைமையின்படி அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறதை அங்கே காண்கிறோம். If we go into that kind of situation where if we don't use our money which God blesses into our hand, we are still becoming like these people who did not understood the purpose, who did not understood the instruction that God gave to them. நாமும் நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுக்கின்ற பணத்தை முறையாக அவருடைய ஆலோசனையின்படி பயன்படுத்தாமல் இருப்போமானால் அவர்களைப் போலவே முறைமை இல்லாத ஒரு உண்மை இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருப்போம். If you are using it wrongly, along with that wrong attitude, something else will join. நீங்கள் தவறாக பயன்படுத்துவீர்களானால் தவறான பயன்பாட்டோடு நீங்கள் தவறான ஒரு போக்குக்கும் உங்களை கொண்டு செல்லும். Look at verse 13 says, if you have a wrong, action of usage of the money that God brings into your hand, along with that robberyness will also join with each and everyone who does that act. பாருங்கள் வசனம் 13 அழகாக சொல்கிறது, நாம் தவறாக பணத்தை கையாள்வோமானால் அந்த தவறான போக்கோடு ஒரு கொள்ளையிடுகிற கள்ளக்குரிய ஒரு குணம் நமக்கு உண்டாகிறது என்று. Look, and Jesus said unto them, it is written, my house shall be called the house of prayer, but you have made it a den of thieves. வசனம் 13 இயேசு சொல்கிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். That means, he's trying to say, if you don't understand the usage of the money that God has instructed you, that money will automatically, make you to do all the cheating things and all the wrong things in your life. நீங்கள் கர்த்தர் கொடுக்கின்ற பணத்தை நீங்கள் முறையாக அவருடைய ஆலோசனைப்படி பயன்படுத்தவில்லை என்றால் அது உங்களை தவறான போக்குக்கு, ஒரு ஏமாற்றுகிற வேலைக்கு, உங்களை கொள்ளையிடுகிற வேலைக்கு உங்களுக்கு கொண்டு செல்லும். Look at the life of Abraham, a man who used the money rightly. பாருங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை அவன் முறையாக பணத்தை பயன்படுத்துகிறவனாய் இருந்தான். Genesis chapter 12 verse 2 and 3, God blessed him, said, I will bless you, I will multiply you, I will make you a great nation, I will make you the father of nation. He gave him a lot of blessing. I will bless you, and those who bless you will be blessed, those who curse you will be cursed. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 2-3 ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன் என்று அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். After receiving the promise as a blessing to his life, there was great increase taking place day by day in the work of Abraham's life. ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் பெருக்கம் அவனை நாடி வந்தது. Every time when he was receiving the blessing, he understood the principle, he understood the method, he understood the usage of the money according to God's instruction. ஒவ்வொரு தடவை கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்திற்காக அவன் ஆண்டவர் எவ்வாறு அவருக்கு ஆலோசனை கொடுத்து அதை பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை குறித்து அவன் அறிந்து அதை பயன்படுத்துகிறவனாய் இருந்தான். That's why when you come to Genesis chapter 14 verse 21, you find Abraham comes out with a different kind of statement. எனவேதான் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் ஒரு வேறுபட்ட ஒரு குணநலனோடு சொல்லோடு வருகிறான். Look at there, Sodom the king, is trying to tell Abraham, just because you helped us, we have, rescued from a great disaster. Now you can give me my people and you can take all the goods that, whatever you want to take. அங்கே சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து, நீ எங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினாய், எனவே நீ எங்களுக்கு
ஜனங்களை எனக்கு தாங்க, பொருட்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று ஆபிரகாமை பார்த்து சொன்னான். When the Sodom king said you can take the goods, don't think it's an ordinary thing. சோதோம் ராஜா ஆபிரகாமை பார்த்து பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னபோது அது சாதாரண ஒரு பொருள் என்று நினைத்து விடாதீர்கள். In those days, when they say goods, it has a great meaning to what they say. அந்த நாட்களிலே பொருட்கள் என்று குறிப்பிடும்போது, அதுவும் யுத்த காலத்திலே குறிப்பிடும்போது அதுக்கு அதிக மிகப்பெரிய அர்த்தம் உண்டு. Goods means it combines of gold, silver, rubies and currency. பொருட்கள் என்று சொல்லும்போது தங்கம், வெள்ளி மற்றும் அந்த நாட்டுடைய பணம் அனைத்தும் சேர்ந்து அதில் இருந்தது என்று அர்த்தம். Now Sodom is saying, come on, you can take this. சோதோம் ராஜா இப்பொழுது சொல்கிறார், வாங்க நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. He was not a man who was having love of money in his life, but he freed himself from the love of money. ஆபிரகாம் பணத்தின் மீது ஆசை உடையவனாய் அல்ல, அவன் அதிலிருந்து விடுபட்டவனாய் இருந்தான். Just because he was freed from the love of money shows that he was a man who was using the money properly according to how God has instructed him. அவன் பண ஆசையிலிருந்து விடுபட்ட மனிதனாய் இருந்ததினாலே வேதத்தின் அடிப்படையில் அவன் பணத்தை பயன்படுத்துகிறவனாய், கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடத்துகிறவனாய் இருந்தான். In a few minutes time I will show you all that 5 ways. You can compare that to Abraham's life. இன்னும் ஒரு குறுகிய நேரத்திலே நான் அந்த 5 முக்கியமான காரியங்களை பயன்பாட்டையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்பொழுது அந்த 5 பயன்பாட்டையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். All of these 5 biblical use of money was in the life of Abraham. வேதத்தின் அடிப்படையிலான இந்த 5 வகையான பணத்தின் பயன்பாடுகளும் ஆபிரகாமுடைய வாழ்விலே இருந்தது. Abraham is trying to tell the Sodom, I don't want your goods. சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாம் சொல்றான், உன்னுடைய பொருட்கள் எனக்கு வேண்டாம் என்று. He is saying, I will not even take the thread or the sandal strap. If I'm going to take anything from your goods, you will say that it is you who have blessed me, it is you who have made me rich. அங்கே ஆபிரகாம் சொல்கிறான், உன்னிடத்தில் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் ஒரு வாரையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்படி எடுத்துக்கொண்டால் நீ எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அதற்கு நேராக மாறாக நீ சொல்லுவாய் என்று சுட்டி காண்பிக்கிறான். How many of us will say like that? எத்தனை பேர் நம்ம ஆபிரகாமை போல சொல்ல முடியும்? Today's Christian, they before that Sodom says you go take everything, you go say bye bye, we'll see you. இன்னைக்குரிய கிறிஸ்தவர்கள் சோதோம் ராஜா சொல்வதற்கு முன்பாக நாம் அனைத்தையும் வாரிக்கொண்டு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றவங்களா இருப்போம். அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். சொல்றது மாதிரி எடுத்துட்டு சுரண்டிட்டு போறதா நிறைய பேர் இருக்காங்க. But Abraham was not like that. ஆனால் ஆபிரகாம் அப்படிப்பட்டதா இருந்ததா? Because he understood the instruction, the method, the usage of the money according to God's system. ஏனென்றால் தேவனுடைய அமைப்பின் கீழாக அவர் கொடுக்கின்ற அந்த பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தார். He rejects it. அவன் இங்கே அதை புறக்கணிக்கிறான். He says, I don't want it. நான் அதற்கு வேண்டாம் என்று சொல்கிறான். Can we say like that? நாம அப்படி சொல்ல முடியுமா? பணத்தை பார்த்தோம்னா we are ready to take that. நாம் பணத்தை எடுத்துக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். No, you got to understand, every blessing when God brings into your hand, when you understood the purpose of its usage according to the instruction that God has given in this Bible, you will not be the lover of money, you will free your life from that love of money. நீங்கள் தேவனுடைய ஆலோசனைப்படி வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பணத்தை பயன்படுத்துவர்களாய் இருப்பீர்களானால் பண ஆசை இல்லாதவர்களாய் அதிலிருந்து விடுபட்டு அவருடைய ஆலோசனைப்படி அதை பயன்படுத்துவர்களாய் இருப்பீர்கள். That's why God is teaching you this night regarding the usage of money in God's biblical way. எனவேதான் இந்த இரவிலே வேதத்தின் அடிப்படையில் எவ்வாறு நாம் பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறார். If I want to use my money honestly, the Bible says we need to seek wisdom, not the formula. நாம் வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய பணத்தை உண்மையாக, நேர்மையாக, நியாயமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்விலே ஞானத்தையும் புரிந்து கொள்கிற உணர்வு நமக்கு வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. We need to seek wisdom, not the formula. நாம் ஞானத்தை தேட வேண்டும், ஆனால் சூத்திரத்தை தேடக்கூடாது. ஆமா, நிறைய பேர் ஃபார்முலால தான் கண்டுபிடிக்கிறதுல மண்டையை போட்டு நோண்டி இருப்பாங்க. Forget about the formula. If you have the wisdom of God, you will know how it will function, you will know how to use it, you will know every hidden things behind the blessing that God gives into your hand. நீங்கள் தேவனுடைய ஞானத்தை நாடுவீர்களானால் கர்த்தர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் பின்னால் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற நற்குணத்தை கற்றுக்கொள்வீர்கள். You will know what to do with it and why to do with the things that God brings into your hand. கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொண்டு வருகிற பணத்தை நான் எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், ஏன் பயன்படுத்த வேண்டும், என்ன பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Look at Solomon was a great king. He was a man who was prosperous. He had every financial blessing in his life. As a king, he had everything in his hand.
சாலமோன் ஒரு ராஜாவாக இருந்ததினாலே அவனுடைய கரத்திலே அனைத்து விதமான எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கிடைக்க பெற்றிருந்தான். You get, Solomon's, father David is, trying to teach him that not only you should be doing what you have to do, you must also know why you have to do it. சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது சாலமோனுக்கு அவன் பணத்தை குறித்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு இருக்கும்போது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஏன் பயன்படுத்த வேண்டும் அவனுக்கு கற்றுத் தருகிறான். You find David's prayer is something different to his son. தாவீதுடைய ஜெபம் அவனுடைய மகனை நோக்கியுள்ள ஒரு ஜெபம் வித்தியாசமாக இருந்தது. He's trying to pray to his God, saying, Lord, I plead that you give my son wisdom and understanding. தாவீது அங்கே என்னுடைய மகனுக்காக அவனுக்கு ஞானத்தையும் புரிந்து கொள்கிற உணர்வையும் கொடுங்க என்று அவன் ஜெபிக்கிறான். That was his prayer before David was handing over his responsibility to his son. அப்படிப்பட்டதான ஒரு ஜெபம் தாவீது அவனுடைய பொறுப்பை அவனுடைய மகனாகிய சாலமோனிடத்தில் கொடுப்பதற்கு முன்பதாக இருந்தது. Because David knew without wisdom and understanding, if you're going to stick on only to the formula, that formula is not going to bring you success. God's wisdom is going to bring success in the formula that you are applying in your life. ஏனென்றால் ஞானத்தையும் புரிந்து கொள்கிற உணர்வையும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் முறையாக பயன்படுத்த முடியாது என்கின்ற அந்த உண்மையை தாவீது அறிந்திருந்ததனாலே அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை அங்கே ஏறெடுக்கிறான். First Chronicles chapter 22 verse 11. 1 நாளாகமம் அதிகாரம் 22 வசனம் 11. Now my son, the Lord be with thee, and prosper thou, and build the house of the Lord thy God as he had said of thee. இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. Verse 12. Only the Lord give thee wisdom. Look at, only the Lord give thee wisdom and understanding, and give thee charge concerning Israel, that thou may keep the law of the Lord thy God. பாருங்கள், கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. I like it in English, it says only the Lord give thee. நான் ஆங்கில மொழிபெயர்ப்பை மிகவும் விரும்புகிறேன். அங்கே முக்கியமாக இதைதான் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாத்திரம் தான், அப்படிதான் சொல்றார். Only this, he's praying, Lord, if you can give this one thing to my son, wisdom and understanding, he will be successful in fulfilling your laws which is required from us, Lord. இந்த முக்கியமான ஞானத்தையும் உணர்வையும் மட்டுமே என் மகனுக்கு நீர் கொடுப்பீரானால் அவன் இஸ்ரவேலை ஆளும்படியாக அனைத்து ஞானத்தையும் நீர் கொடுக்க வல்லவர் என்று அவன் அறிந்தான். Verse 13. Then shalt thou prosper if thou take heed to fulfill the statutes and judgments which the Lord charged Moses with concerning Israel, to be strong and of good courage, dread not, nor be dismayed. வசனம் 13 சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். Wisdom and understanding are far more valuable than formulas of what to do and why to do. ஞானத்தையும் புரிந்து கொள்கின்ற உணர்வும் சூத்திரத்தை மட்டும் நாடி அல்ல, அதைவிட மேலான ஒரு நன்மையின் பாத்திரமாய் இருக்கிறது. Many people simply try the formula. அநேக மக்கள் சூத்திரத்தை பயன்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். They will simply try the formula of someone else, who's doing, and they will try to find out without applying wisdom and understanding. One fine day you will come to a great loss. மற்றவர்கள் பயன்படுத்துகிற ஃபார்முலாவாகிய அந்த முறைமையை பயன்படுத்துகிறவர்களாய் இருப்பார்களே, அவர்கள் இருக்கிறவர்களாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் பயன்படுத்துகிறவர்களாய் இல்லை. That's going to bring disaster and disappointment. அது அழிவையும் ஒரு அதிர்ச்சியையுமே கொண்டு வரும். Many Christians, they come out with statement like this. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூற்றை சொல்லுகிறவர்களாய் வருகிறார்கள். Many people when they come, they say like this to us also. எங்களை பார்த்து வரும்போது அநேக பேர் இப்படியாக சொல்வது உண்டு. They will say, I'm hearing the word of God every week. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். Pastor, do you know that there is no preaching that I have not ever heard in my life? என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை, இது மாதிரி கேட்காம நான் விட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் கேட்காத பிரசங்கமே கிடையாது. There is nothing that I have not ever heard so far. நான் இதுவரைக்கும் கேட்காத பிரசங்கமே என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்வார்கள். I have heard everything, but still nothing is working out in my life. நான் அனைத்து பிரசங்கங்களையும் கேட்டிருக்கேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, நிறைய கேட்டனால வேலை செய்ய மாட்டேங்குது நிறைய. Because the reason is behind is that they don't hear the teaching with God's wisdom and understanding. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஞானத்தை கொண்டு அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. We are just hearing the word with mere external formula idea
leaving out the main essence of God's wisdom and understanding. அவர்கள் வெளித்தோற்றமான ஒரு கருத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் இருக்கிறார்களே அல்லாமல் அவர்கள் அதற்கு உட்படுதலில் இருக்கிற தேவனுடைய ஞானம் புரிந்து கொள்ளுதல் போன்றவற்றை உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். What I like about Solomon here is, he was getting his father's formula into his mind. நான் இங்கே முக்கியத்துவப்படுத்துவது சாலமோன் அவர்களுடைய தகப்பனாகிய தாவீது பயன்படுத்திய அதே முறைமையை அவன் பயன்படுத்துகிறான். He's using his father's formula. Nothing wrong in using father's formula. தகப்பனுடைய முறைமையை பயன்படுத்துவது தவறல்ல. But taking that formula from his father, now he's seeking to the God of his father's God. That is, he's seeking David's God for his help to get his wisdom and all understanding to fulfill this formula in his life. தகப்பனுடைய அந்த முறைமையை எடுத்துக்கொண்டு அந்த முறைமையின்படியே தேவனை நாடி ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவனாய் சாலமோன் இருக்கிறான். That's why I like Solomon very much here in this incident. எனவேதான் இந்த பகுதியிலே இந்த காரியத்திலே சாலமோனை எனக்கு மிகவும் பிடிக்கும். He did not neglect his father's idea. அவன் தகப்பனுடைய குறிக்கோளையோ கோட்பாடுகளையோ மறுக்கவில்லை. He took his father's idea. அவனுடைய தகப்பனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறான். He went to the God and asked, Lord, to fulfill this I need your wisdom and understanding. என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் நிறைவேற்றுவதற்கு உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும் என்று தேவனை நோக்கி பார்க்கிறான். That's why he was a prosperous man. எனவேதான் அவன் செழிப்படைந்த மகனாய் இருக்கிறான். The result of that is that he was able to see prosperity coming through the wisdom and understanding that God gave to his life. எனவேதான் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஞானத்தின் மூலமாகவும் அந்த புரிந்து கொள்கிற உணர்வின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொண்டு வந்ததை அவன் அறிந்து அதன் அனுபவிக்கிறவனாய் இருக்கிறான். One more interesting thing about Solomon is that he's again praying the same prayer what David prayed. மற்றொன்று அவன் தாவீது எவ்வாறு ஜெபம் பண்ணினானோ அவருடைய தகப்பனாகிய தாவீது அதே ஜெபத்தை அவனும் ஏறெடுக்கிறவனாய் இருக்கிறான். Look at David is praying in 1 Chronicles chapter 22 verse 11 to 13. தாவீது 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 11 இலிருந்து 13 லே ஜெபத்தை ஏறெடுக்கிறான். Now if you go to 2 Chronicles chapter 1 verse 7 to 12 you find the same prayer Solomon is making to God. நீங்கள் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 7 இலிருந்து 12 ஐ பார்ப்பீர்களானால் அங்கே அதே ஜெபத்தை சாலமோன் ஏறெடுப்பதை பார்க்கலாம். That shows he's not only holding to the formula but he is holding to the God who can give wisdom and understanding to fulfill that formula in his life. இது நமக்கு எதை காட்டுகிறது? தன் தகப்பனுடைய முறைமையை மட்டும் அவன் கைக்கொள்ளவில்லை, மாறாக அந்த முறைமைகளை கையில் எடுத்துக்கொண்டு தேவனை நோக்கி அவரிடத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவனாய் அவன் இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். He was asking God to give him wisdom and understanding. அங்கே தேவனிடத்தில் ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கும்படி அவன் ஜெபம் செய்கிறான். Why he was asking? Because he learned it from his father. ஏன் அவன் கேட்கிறான்? ஏனென்றால் அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து அதை அவன் கற்றுக்கொண்டதனாலே. How is he learning that? அதை எப்படி அவன் கற்றுக்கொள்கிறான்? We saw that in 2 Chronicles 22 verse 11 to 13. He is praying that prayer before Solomon to God. நாம் 1 நாளாகமம் 22 அதிகாரத்திலே பார்த்தோம் அந்த ஜெபத்தை தாவீது தன் மகன் சாலமோனுக்கு முன்பாக அதை ஏறெடுக்கிறான். Now he is doing the same thing before God. இப்பொழுது சாலமோன் அதே ஜெபத்தை ஏறெடுக்கதை இங்கே பார்க்கிறோம். And look at the response that God gives him in verse 12. பாருங்கள் வசனம் 12 லே கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு என்ன பிரதியுத்தரம் கொடுக்கிறார் என்று. Look at verse 12 says, wisdom and knowledge is granted unto thee, and I will give thee riches and wealth and honor such as none of the kings have had that have been before thee, neither shall there any after thee have thee like. பாருங்கள் வசனம் 12 சொல்கிறது, ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். Look at tonight as we are preparing ourselves to learn the 5 usage which God is teaching us, we have to come to a conclusion saying, Lord, I'm not going to only hold the external formula, but I'm going to hold on to your wisdom and understanding which will help me to fulfill that external formula in my life. வேதத்தின் அடிப்படையிலாக இன்று நாம் 5 வகையான பணத்தின் பயன்பாடுகளை கற்றுக்கொள்ள இருக்கின்ற இந்த வேளையிலே நாம் அவர் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் அறிந்து உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றால் வெளியரங்கமாக இருக்கிற முறைமையை நாம் எடுத்துக்கொள்ளாமல் நாம் கர்த்தர் கொடுக்கின்ற அந்த ஞானத்தை அந்த செழிப்புக்கு பின்னால் இருக்கிற ஞானத்தை புரிந்து கொள்வதாய் நாம் இருக்க வேண்டும். When you do that, when God teaches you this 5 usage of money according to the biblical way,
surely that will bring benefit and increase in your life. நீங்கள் வேதத்தின் அடிப்படையிலான வேதம் கூறுகிற இந்த 5 வகையான பணத்தின் பயன்பாடுகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்விலே உண்மையாகவே ஒரு பெருக்கமான ஆசீர்வாதம் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். We know that money is not the master of our life. நமக்கு தெரியும் பணம் நம்முடைய வாழ்வின் ஆதாரம் அல்ல என்று. It's not the master, எஜமான் அல்ல. It's not the master of our life. பணம் நம்முடைய வாழ்க்கையில எஜமான் அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Money is given to serve your life. பணம் நம்முடைய கரத்திலே நமக்கு சேவை செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have to find out tonight, is the money becoming master or it is only the servant to you? நீங்கள் இந்த இரவிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பணம் நமக்கு எஜமானா இருக்குதா அல்லது நமக்கு சேவை செய்கிறதா இருக்கிறதா என்பது. If it is master to you, it will perceive you, it will oppress you, it will not give you freedom at all. அது உங்களுக்கு எஜமானா இருக்குமானால் உங்களை விடுதலையோடு வாழ்வதற்கு அது இடம் கொடாமல் உங்களை அழுத்துகிறதாய் அமுக்குகிறதாய் மாறிவிடும். Then it will be hard for you to apply the 5 usage according to the biblical way. அது வேதத்தின் அடிப்படையிலான இந்த 5 முறைமைகளையும் பயன்பாட்டையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொள்ளாதவாறு அது உங்களை விலக்குகிறதாய் மாற்றிவிடும். The best passage in the Bible where it describes this 5 biblical use is in the 2 Corinthians chapter 9 from verse 8 onwards. வேதத்திலே இந்த 5 வகையான பணத்தின் பயன்பாடுகளை மிக முக்கியத்துவப்படுத்தி நமக்கு குறிப்பிட்டுள்ள வேத பகுதி 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 இலிருந்து 11 வரை. Paul is the right man who gives you the proper wisdom and understanding of how you can use your money according to 5 biblical usage which God is mentioned here. வேதத்தின் அடிப்படையில் நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த 5 பயன்பாடுகளை பவுல் நமக்கு மிகவும் முக்கியமாக அழகாக இந்த பகுதியிலே நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். Let me start with verse 8. வசனம் 8 இலிருந்து நான் தொடங்கட்டும். And God is able to make all grace abound towards you, that you always having all sufficiency in all things may abound to every good work. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். Let me stop here, give you a little explanation here. இங்கே சிறிதளவு நான் நிறுத்தி உங்களுக்கு நான் இந்த விளக்கத்தை கொடுக்கட்டும். Look at that word. God is able to make all grace abound towards you. பாருங்கள் வசனம், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருக்கத்தக்கதாக அவர் உங்களை நிரப்புகிறார் என்று. Look at that word able. It's not an automatic one that is happening in our life. அங்கே பார்க்க வல்லவராய் இருக்கும்படியாக அவர் செய்கிறார் என்கிற அந்த முடியும் என்கிற அந்த வார்த்தை, அவரால் செய்ய முடியும் என்கிற வார்த்தை அது மிகவும் சம்பூர்ணத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. God is able to do everything. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். But it is not an automatic process. அது தன்னிச்சையாக நடந்தேறுகிற ஒன்று அல்ல. There are certain conditions to be fulfilled for God to be able in your life. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பல வல்ல காரியங்களை செய்ய நாம் சில காரியங்களை செய்ய கடமைப்பட்டுள்ளோம். Let me say that again. அதை நான் மீண்டும் சொல்லட்டும். God is able, there is no doubt about that. கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. But if you don't fulfill certain condition that God wanted you to do, you become a person in stopping God to be able in your life. நீங்கள் கர்த்தருடைய அந்த காரியத்தை அவருடைய முறைமையின்படி நீங்கள் செய்ய அதை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். You can stop even God's work in your life. நீங்களே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வருகின்ற அந்த செய்கையினுடைய காரியத்தை நீங்கள் தடை செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். That's why it's not an automatic one. God is able, there is no doubt about that. But there are certain conditions to be met for God to be able to provide everything for your life. எனவேதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த காரியத்தை செய்வதற்கு நாம் சில காரியங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். So the primary requirement for you to receive God's grace is having faith in God, which can bring God's blessing into your life. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு மிக முக்கியமான முதல் காரியம் விசுவாசம். If you want God's grace, through faith you can get that God's grace into your life. விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வரத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். So I was teaching you about sparrow faith. நான் உங்களுக்கு ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசத்தை குறித்து கற்றுத் தந்தேன். The sparrow faith is the primary requirement for you to receive God's grace. அந்த ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான ஒரு காரியமாகும். What is the sparrow faith teaching us? ஆகாயத்து பட்சிகளின் விசுவாசம் நமக்கு எதை கற்றுத்
தருகிறது. Pharaoh faith clearly teaches you that all of our basic needs are met not because of our work. ஆகாயத்து பற்றிய விசுவாசிகள் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால் எல்லா தேவைகளும் நமக்கு இருப்பது நம்முடைய தேவைகளை சந்திக்க மட்டுமல்ல. No, it's not been fulfilled by your work. நம்முடைய வேலைகளினாலும் நம்முடைய முயற்சிகளினாலும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதல்ல. நம்முடைய கிரியையினால் நடக்கிறதில்ல. All our basic needs and our provision is coming to our life just because we know that we have a loving God who loves us so much so that he blesses every effort that we take in his name. நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுடையவராய் இருப்பதனாலே அவர் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருப்பார். It's not through our effort alone. அது நம்முடைய முயற்சினால் மட்டும் கிடைப்பதல்ல. It is God who blesses your effort because he loves you and he is able to provide every need for your life. ஆண்டவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மேல் பட்சமாய் இருப்பதனாலே அவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கின்ற ஒன்று. So by God's grace, it is his pleasure to provide everything that is sufficient for your life. கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறதுனாலே அவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் நமக்கு கிடைக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். Now if you read verse 8 you will understand what I told you. இப்பொழுது நீங்கள் அந்த வசனம் 8 நீங்கள் படிப்பீர்களானால் இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். God is able to make all grace abound towards you that you always having all sufficient in all things may abound to every good work. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் பெருகுவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். There are certain conditions to be met. அங்கே சில காரியங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். What is that condition? Your faith is required for God. அங்கே நீங்கள் செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் விசுவாசத்தில் தேவனை நாட வேண்டும். What kind of faith? Pharaoh's faith is required. எப்படிப்பட்ட விசுவாசம் வேண்டும்? ஆகாயத்து பட்சிகளுக்கு உண்டான விசுவாசம் வேண்டும். It's not God blesses me by my effort, it is God who blesses my effort, therefore I receive all of my blessing from my God in my needs. என்னுடைய முயற்சியினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அல்ல, அப்படி அல்ல. ஆனால் என்னுடைய முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முயற்சியை மாத்திரம் வெச்சு ஆசீர்வதிக்கிறோம்ல, ஆண்டவர் ஒதுக்கிறல. ஆண்டவர் என் முயற்சியை பலனுள்ளதா மாற்றி, ஏன்னா அந்த முயற்சியில விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடை ஒரு பலனுள்ளதாய் கர்த்தர் எனக்கு மாற்றி அந்த நன்மை எனக்கு கொண்டு வரும்போது என் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். That's what grace can do. It can give you all things sufficiently. அப்படிதான் கிருபையானது நமக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லதாய் இருக்கிறது. When you have all things sufficiently, that is the evidence that God has prospered your life. நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் அதுவே நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான அடையாளம். I told you before, prosperity, every prosperity that God brings into your life has a purpose. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிற ஒவ்வொரு செழிப்புக்கும் ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு என்று. I have given you the definition also about prosperity. Prosperity means to become excellent or to raise to an high place. நான் செழிப்பு குறித்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது செழிப்பானது உங்களை ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர ஒரு உன்னத நிலை என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன். But even hearing this kind of teaching, many people, many Christians have wrong definition about the word prosperity in their life. இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டிருந்தும் अनेक கிறிஸ்தவர்கள் செழிப்பு குறித்து ஒரு தவறான புரிதலையே கொண்டிருக்கிறார்கள். There's another definition for the word prosperity. Let me tell you tonight. இன்னொரு செழிப்பு குறித்து இன்னொரு விளக்கமும் உண்டு, அதை நான் இப்பொழுது சொல்லட்டும். The meaning for the prosperity in biblical way, it says enough of God's supply to accomplish God's instructions. கர்த்தர் கொடுக்கின்ற போதுமான நிறைவான ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நிற்கிறதற்கு நிறைவேற்றுவதற்கு கொடுக்கப்படுகிறது. Look at that's important. Prosperity is given to each and every one of us to accomplish God's instruction in our life. இது மிகவும் முக்கியமானது. கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற செழிப்பானது அவருடைய ஆலோசனையை நிறைவேற்றுவதற்கு கொடுக்கப்படுகிறது. முடிக்கணும். It should accomplish you and I should accomplish God's instruction in our life. நீங்களும் நானும் தேவன் அருளுகின்ற ஆலோசனையை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். Why God is giving grace abundantly to your life? ஏன் கிருபையை அவர் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறார்? Because that grace will give you strength to accomplish all God's instruction in your life. அந்த கிருபையானது உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அவருடைய ஆலோசனை நிறைவேற்றுவதற்கு நமக்கு பலத்தை கொடுக்கிறது. You will never be in a place to say, Lord, I do not have strength to fulfill your instruction in this money area. இந்த பணத்தை குறித்ததான இந்த காரியத்திலே எனக்கு உம்முடைய பலன் இல்லை என்று நீங்கள் ஒரு பகுதியிலும் சொல்லக்கூடாது. No. God is giving you his grace so that you will see that there is enough of God's supply
to accomplish God's instruction. ஆண்டவர் போதுமான அளவுக்கு அவர் உங்களுக்கு சம்பூரணத்தை கொடுப்பது எதற்காக? அவருடைய ஆலோசனையை நிறைவேற்றி முடிப்பதற்காக. Now look at verse 10 and 11. இப்பொழுது வசனம் 10 11 பாருங்கள். This is where we are starting, to learn the 5 uses of money according to the biblical way. இங்கே தான் நாம் வேதத்தின் அடிப்படையிலான 5 வகையாக பணத்தின் பயன்பாடுகளை முறையாக கற்றுக்கொள்ள தொடங்குகிறோம். So far I was just giving you introduction. இதுவரை நான் சொன்னது அனைத்துமே ஒரு முகவுரையே. Introduction is very important. முகவுரை மிகவும் முக்கியமானது. If you don't give importance to that, if you don't understand the usage of it, then there's no point of you learning the biblical way of using money in your the money that God brings into your hand. இந்த முகவுரையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தேவன் கொடுக்கின்ற இந்த 5 வகையான கற்றுத் தருகின்ற பயன்பாட்டை நீங்கள் முறையாக கற்றுக்கொள்ள முடியாது. Look at verse 10. வசனம் 10 பாருங்கள். Now he that ministered seed to the sower, both to minister bread for your food and multiply your seed sown and the increase the fruits of your righteousness. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். Here God is talking about 4 biblical way how you can use the money that God brings into your hand. இங்கே 4 வகையான முறைமையிலே நீங்கள் கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொண்டு வருகின்ற பணத்தை கையாள்வதை குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. Now look at deeply in verse 10 now. இப்பொழுது வசனம் 10 நீங்கள் முக்கியப்படுத்தி பாருங்கள். The first biblical use of money that God brings into your hand says seed to the sower. முதலாவதாக வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் என்று சொல்லுகின்ற காரியமானது விதைக்கிறவனுக்கு அது விதை என்று. Look at that's the first usage of the money that God brings into your hand. அது கர்த்தர் முதலாவது உங்களுடைய கரத்திலே கொண்டு வருகின்ற பணத்திற்கான பயன்பாடு. Seed for the sower. விதைக்கிறவனுக்கு உள்ள ஒரு விதை. That's important. We will learn everything detailedly in the coming weeks. அதை குறித்ததான ஒரு விளக்கமான ஒரு படிப்பினையை நாம் வருகின்ற நாட்களிலே கற்றுக்கொள்வோம். God will give you seed. How many of you believe that? கர்த்தர் உங்களுடைய கரத்திலே விதையை கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென். எத்தனை பேருக்கு விதை கொடுத்திருக்கிறாரு? எத்தனை பேருக்கு விதை கொடுத்திருக்கிறார்? வாழ்க்கையே ஒரு விதை தான். ஆமென். God is giving seed. கர்த்தர் விதையை கொடுக்கிறார். If he doesn't give you seed, you cannot be a sower. நீங்கள் அவர் உங்களுக்கு கரத்திலே விதையை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் விதைக்கிறவனாய் மாற முடியாது. I told you about the talent that God gives to 3 servants. நான் கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்துகளை குறித்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். 3 servants is giving 3 different talents. 3 வேலையாளர்கள் ஊழியக்காரர்களுக்கு 3 விதமான தாளந்துகளை கொடுத்தார். That talent is seed. அந்த தாளந்துகள் விதையாய் இருந்தது. We will learn that detailedly in the coming days. வருகின்ற நாட்களில் அதை குறித்து நாம் விவரமாக கற்றுக்கொள்வோம். So the first usage of your money in biblical ways is giving seed for the sower. முதலாவதாக பணத்தின் பயன்பாடு நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய கரத்திலே கர்த்தர் விதையை கொடுத்திருக்கின்றார். விதைக்கிறவனுக்கு விதை கொடுத்திருக்கிறார். If you are a sower, you will have a seed. நீங்கள் விதைக்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய கரத்திலே விதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. How many of you believe that God has given me a seed in my life? நீங்கள் உங்களை எத்தனை பேர் சொல்லக்கூடும் கர்த்தருடைய கரத்திலே விதையை கொடுத்திருக்கிறார் என்று? Amen. Amen. கொடுத்திருக்காருன்னா அடுத்த வாரம் கண்டுபிடிப்பீங்க பார்த்துறோம். we will learn that in the next week. அதை குறித்து நாம் அடுத்த வாரம் நாம் கற்றுக்கொள்வோம். The second usage that the Bible talks here is the bread for eating. இரண்டாவதாக வேதம் சொல்லுகின்ற பணத்தின் பயன்பாடானது சாப்பிடுகிறவனுக்கு அப்பம். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. நம்மளாம் சாப்பிட்றவங்க தானே? ஆமென். எத்தனை பேர் சாப்பிட்றவங்களா இருக்கீங்க? சாப்பிடாத நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே நான்லாம் சாப்பிட்றவன் நல்லா. the Bible says God will give bread. If you want to eat, God will give you bread. நீங்கள் சாப்பிட விரும்புகிறவர்களா இருப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறார். Bread for eating. அப்பம் சாப்பிடுவதற்காக. Amen. Amen. That shows that God is talking about the consumption. அங்கே உட்கொள்வதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். And the third usage of the money is multiplication of seed for sowing. மூன்றாவதான பயன்பாடு நாம் விதைத்ததை அறுவடை செய்து அதனால் ஒரு பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது. Multiply your seed sown. உங்களுடைய விதையை நீங்கள் சீக்கிரமாக பெருக்கிக் கொள்ளுங்கள். விதைச்சா அதுக்கு அந்த விதை என்ன பண்ணும்னா கண்டிப்பா மல்டிப்ளை ஆகும், பெருகும். That's the usage of the money in God's way. கர்த்தருடைய அமைப்பிலே அவருடைய வழியிலே அப்படியாக ஒரு காரியம் விதைக்கிறது, அதை அறுவடை செய்கிறது, மீண்டும் அந்த விதைத்ததினாலே விதையை பெருக்கமாக எடுத்துக்கொள்வது. Very simple. Your seed will multiply. உங்களுடைய விதையானது பெருகும். That means sowing will automatically push you into a place of reaping. நீங்கள் விதைப்பது
தன்னிச்சையாக அது உங்களுக்கு ஒரு அறுவடைக்குள்ளாக உங்களை கொண்டு செல்லும். Then the fourth biblical use in verse 10 it says, and increase the fruit of your righteousness. நான்காவதாக நீங்கள் பணத்தை பயன்படுத்துகிறது வசனத்துல இருக்கு நான்காவது, increase the fruit of your righteousness, verse 10. வசனம் 10 சொல்லுகிறது, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று. Look at your usage of money. If it is according to God's way, there will be increase of fruit of your righteousness. நீங்கள் தேவன் கொடுக்கின்ற அந்த பணத்தை அவருடைய ஆலோசனைப்படி பயன்படுத்துவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் உங்களுடைய விளைச்சலிலே ஒரு பெருக்கத்தையோ வர்த்திக்கையும் நீங்கள் பார்க்கலாம். That means using money to free people from bondage. அது எதை குறிக்கிறது? நாம் பணத்தை பயன்படுத்தி அடிமைத்தனத்தில் உள்ள மக்களை விடுதலை செய்யும்படியாக பயன்படுத்துவது. Your money will deliver you from the bondage and it will deliver many people from their bondage. நீங்கள் உங்கள் கர்த்தர் கொடுக்கின்ற பணம் முதலாவது உங்களை விடுதலையாக்கும், மீண்டும் அதன் மூலமாக அநேகரை விடுதலையாக்குகிறதை மாற்றும். And verse 11, being enriched in everything to all bountifulness which causes through us thanksgiving to God. வசனம் 11, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். The fifth usage of your money according to the biblical way is generosity. ஐந்தாவதாக வேதத்தின் அடிப்படையிலான பணத்தின் பயன்பாடானது உதாரத்துவத்தை கொண்டு வருகிறது. We will learn everything very detailedly. நாம் ஒவ்வொன்றை குறித்தும் நாம் விரிவாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Now I just gave you the points for you to understand where you are in the usage of your money according to the instruction that God is saying to you tonight. நான் இப்பொழுது இந்த 5 பயன்பாட்டையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். எதற்காக என்றால் நீங்கள் இப்பொழுது உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளலாம், நான் எங்கே இந்த பயன்பாட்டில் இருக்கிறேன் என்று. Look at many people are very familiar with the first one. அநேக நபர்கள் முதலாவது பயன்பாட்டிலே அவர்கள் காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். They have the understanding of the first point. அவர்களுக்கு முதலாவது நம்ம குறித்த அந்த கோட்பாடு அவர்களுக்கு புரிந்து கொண்டிருக்கிறது. Seed for the sower, they understand it very clearly. விதைக்கிறவனுக்கான அந்த விதை அவர்களுக்கு எளிதாக புரிந்திருக்கிறது. Some people will understand little more on the second point and the fifth point. மேலும் ஒரு சிலர் இரண்டாவது சொல்லப்பட்ட அந்த கருத்தும் ஐந்தாவது சொல்லப்பட்ட அந்த கருத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். Bread for eating, everybody can understand. சாப்பிடுகிறவனுக்கு அப்பம் எல்லாருக்கும் அது புரிந்து கொள்ளும். Generosity, everybody can understand. உதாரத்துவம் எல்லாருக்கும் புரிந்து கொள்ளும். But many people, they don't have understanding, they don't have understanding about third point and the fourth one. ஆனால் அநேகர் மூன்றாவதாக சொல்லப்பட்ட காரியத்திலும் நான்காவதாக சொல்லப்பட்ட பயன்பாட்டிலும் அவர்கள் புரிதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். Multiplication in what we sow. நாம் விதைப்பதிலே ஒரு பெருக்கம், increase in your fruit of righteousness. நீதியின் விளைச்சலிலே ஒரு வர்த்திப்பு. Look at each and every usage that God has mentioned here. All this 5 usage in God's kingdom as his own way of result. இந்த 5 வகையான பயன்பாடு பணத்தின் பயன்பாடுகளும் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலே அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. That's why I'm going to break this 5 points into 5 weeks and I'm going to teach you this. எனவேதான் இந்த 5 முறைமைகளையும் பயன்பாடுகளையும் 5 வாரங்களிலே முறையாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். You have just heard the points now. இப்பொழுது நீங்கள் அந்த 5 கோட்பாடுகளையும் பயன்பாடுகளையும் மட்டும் ஒரு கோட்பாடாக ஒரு just heard the 5 points. அந்த 5 காரியங்களை மட்டும் நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க. வேற 5 தலைப்பு தான் கேட்டிருக்கீங்க. You have just heard the points alone. அந்த 5 தலைப்புகளை மட்டும் தான் இப்ப கேட்டிருக்கீங்க. You cannot run your life with formula. இந்த ஃபார்முலாவை மட்டும் வச்சு நீங்க வாழ்க்கை நடத்த முடியாது. You need to seek the wisdom and understanding through that points. இந்த தலைப்புகளுக்கு பின்னால் இருக்கிற ஞானத்தையும் புரிந்து கொள்கிற உணர்வும் நமக்கு வேண்டும். You have to come every week, hear what God is teaching you on the first one to the fifth usage. When you come to a proper understanding about this usage, I challenge you, your money in your hand will always multiply and it will be a blessing to you and to the people around you. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பயன்பாட்டையும் நீங்கள் முறையாக கற்று நீங்கள் வருவீர்களானால் வேதத்தின் அடிப்படையிலான இந்த 5 வகையான பயன்பாடுகளும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். God, as I was just preparing this evening, God showed me one thing which I have not mentioned in this usage. நான் இந்த மாலை நேரத்தில் நான் தியானம் பண்ணி கொண்டிருந்தது கர்த்தர் இந்த பகுதியிலே குறிப்பிட்ட அந்த தலைப்புகளிலே ஒரு காரியத்தை குறிப்பிடவில்லை. He was telling
telling me, have you noticed that I did not mention one usage? ஆண்டவர் சொன்னார், இதில் நான் சொல்லப்பட்ட ஒரு பயன்பாட்டை நான் குறிப்பிடவில்லை என்பதை நீ அறிந்திருக்கிறாயா என்று. And God told me, paying interest on debts is not listed among this usage. இந்த பயன்பாட்டிலே கடனுக்கு வட்டி செலுத்துவது குறித்து ஒரு குறிப்பும் இல்லை. We got to see that if you follow these 5 usage according to the biblical way, God will make sure that you will be away from paying interest in all that you have been debted. நீங்கள் வேதத்தின் அடிப்படையிலாக இந்த 5 வகையான பணத்தின் பயன்பாடுகளை முறையாக கற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் கடனுக்கு வட்டி செலுத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தள்ளப்படாமல் ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். Means God doesn't want you to be a slave to anything. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை எதற்கும் எந்த காரியத்திற்கும் அடிமையாக இருக்க விரும்பவில்லை. God wants us to live in that freedom. ஆண்டவர் விடுதலையோடு வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். If you understand the right way to use the money, then you will give more important to seek wisdom and understanding which God showed you as a formula through these 5 points. You will learn it, you will grow in it, and you will make sure that God blesses you in every aspect you put forth your effort. நீங்கள் சரியான முறைமையிலே பணத்தை கையாளும்படியாக தேவன் வேதத்தின் அடிப்படையில் நமக்கு கற்றுத்தருகிற இந்த 5 வகையான பணத்தின் பயன்பாடுகளை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தையும் அதற்கான உணர்வையும் கர்த்தர் அருளும்படியாக நீங்கள் வேண்டுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு எல்லா பொருளாதார வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை சகல சம்பூரணத்துக்குள்ளும் நடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். எழுமினிப்போம், ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, வேதத்தில் உள்ள வழியின்படி எங்கள் கையில் நீர் கொடுக்கிற பொருளாதாரம், பணம், இதை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆண்டவரே முறையை இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிறீர். அதுக்குண்டான விளக்கத்தை வருகிற நாட்களில் எங்களுக்கு ஆழமாய் நீர் போதிக்க போகிறதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய புரிந்து கொள்வதையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேடுகிறவர்களாக, வெறும் ஃபார்முலாவை மாத்திரம் அல்ல, அவங்க சொன்னதுனால அவங்க வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, அப்படி கொடுத்தாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி பணத்தை கையாடினாங்க, அப்படி அவங்க சேமிச்சு செஞ்சாங்க, இதை நான் கேட்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில கை கொள்ள போறதில்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆலோசனைகள் நல்லதுதான். அந்த ஆலோசனையை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய தேவனுக்கு முன்பதாக உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய புரிந்து கொள்வதையும் எனக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே நான் உழைக்கிற எல்லா பிரயாசத்திலும் ஆண்டவருடைய ஞானத்தோடு, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலோடு நாங்கள் ஆண்டவரை செயல்படுத்துவோம்னா அதுதான் எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம். சாலமோன் அவன் ஆசீர்வாதமா இருந்தது வெறும் தன்னுடைய தகப்பனுடைய அந்த ஃபார்முலாவை எடுத்து அவன் செயல்படுத்துகிறவனாய் மாத்திரம் அல்ல, அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஞானம் உம்முடைய புரிந்து கொள்ளும் எனக்கு வேண்டும் என்று உம்மிடத்தில் அவன் கேட்டபோது அவனுக்கு நீர் ஞானத்தை சம்பூரணமாய் கொடுத்த எங்கள் ஆண்டவர். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே இந்த போதனையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த இணையதளத்தின் மூலமாய் கேட்டுக்கொள்ளுகிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஞானத்தை நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி. எத்தனை பேர் உங்களது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீங்க? ஆண்டவரே நாங்க வந்து உம்முடைய வசனத்தை கேட்க நாங்க உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களை ஞானம் உள்ளவர்களாய் ஞானவானாய் மாத்துகிற உம்முடைய வசனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்படிதான் எங்களுக்கு வரும். ஆண்டவரே நீதிமொழிகள் நாங்கள் வாசிக்கிறோமே, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தையும் உம்முடைய வசனத்தையும் உம்முடைய ஆலோசனை நாங்க கேட்கும் போது அது எங்களுக்கு ஞானமாய் மாறுகிறது. ஆண்டவரே உம்முடைய ஞானம் எங்களுக்குள் ஆண்டவரே உண்டாயிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய பொருளாதாரத்தில் வரும் நாட்களிலே மிகப்பெரிய அபிவிருத்தி அவர்கள் காண, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் நீர் கொடுக்கிற இந்த ஆலோசனைகள் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே ஒரு நாள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இதை தவற விடாதபடிக்கு, நாங்கள் இதை தவற விட்டு விடாதபடிக்கு இது எங்க வாழ்க்கையில கை கொள்ளக்கூடிய கிருபையும் பலனியும் ஞானத்தையும் ஆண்டவரே அந்த உற்சாகத்தையும் எங்க ஒவ்வொருவருக்கும் நீ தந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு எல்லாவற்றையும் சம்பூரணமாய் கொடுக்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உம்மை நம்பி நாங்கள் எங்களுடைய உழைப்பை நாங்கள் கொடுக்கும் போது கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆண்டவரை உம்மை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லைப்பா. நாங்க வெட்கமடையாதபடிக்கு
தொடர்ந்து நீர் எங்களுக்கு சொல்லுகிற உங்களுடைய வார்த்தையினால் எங்களுக்கு உண்டாகிற ஞானம், ஆண்டவரே, புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்களுடைய வாழ்க்கையில் சம்பூரணமாக எங்களுக்கு உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய பாதுகாப்புக்குள் வைத்து நடத்தும். கனம், மகிமை, துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.